இந்த வார குக் வித் கோமாளியில் அக்ஷய் கமல் அவங்க செஞ்ச கொங்கு நாட்டு ஸ்டைல் பச்சை பயிறு கடையில் எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனல் பழைய சுரு பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி இந்த பச்சை பயிர் கடையில் பண்ணுறதுக்கு அரை கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன். இதை லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பச்சை பயிர் கலர் மாறக்கூடாது, லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதும். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு இதை நல்லா ஆற வச்சு 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பச்சை பயிரை குக்கரில் மாற்றியாச்சு. அடுத்து இது கூட ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், கூடயே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த பச்சை பயிரை ஒரு 5-6 விசில் வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பச்சை பயிரை ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா வேக விட்டு எடுத்தாச்சு. இப்போ பயிர் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த பச்சை பயிரை ஒரு மத்து வச்சு இதை நல்லா நாம் கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க, நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, அடுத்து கொஞ்சம் சீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா தாளிச்சிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடயே காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் வத்தல், கூடயே கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கும் போதுலே இது கூட கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்ட பிறகு இது கூட 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் இதை சேர்த்துட்டு இதை ரெண்டையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்க அந்த பச்சை பயிர் எடுத்து சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதை ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த பச்சை பயிரை நல்லா கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பச்சை பயிர் கடையில் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். இந்த வர குக் வித் கோமாளியில் அக்ஷய் கமல் அவங்க செஞ்ச கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பச்சை பயிர் கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.